ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி லாங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்னன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் இது எங்களோட ஃபேமிலி டெம்பிள். இது நாங்கள் 3 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் இங்கே கோயிலில் நாங்கள் செலிப்ரேட் பண்ணுவோம். எல்லோரும் 3 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் மீட் பண்ணுவோம். இது எல்லாருமே மாமா, சித்தப்பா எல்லாருமே சேர்ந்து தான் கொண்டாடுவோம். இது எங்கள் கோயில் நேம் ஆலடி சிவசுடலை மாடசுவாமி கோவில். அந்த கோவிலில் 10 நாள் திருவிழா நடக்கும். இது பூப்படப்புன்னு சொல்லக்கூடியது. இது பேசிக்காக இப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இது பண்ணுறது எல்லாருமே எங்கள் மாமா தான். இப்போ நீங்கள் யாருமே ஐயர் யாருமே கிடையாது. எல்லாருமே எங்கள் ஃபேமிலி இதுனால எல்லாருமே நாங்கள் தான் நின்று செய்வோம். இது இப்போ லேடிஸ் பார்த்திங்கள்ல, அதெல்லாம் ஒவ்வொரு பூவாக உதுத்தணும். ரோஸ் எதழ், வாடாமல்லி எல்லாமே உதுத்தி வைக்க சொன்னாங்க. அதனால் அதிலிருந்து மட்டும் செய்கிறதுக்கு வெளி ஆட்கள் பண்ணாங்க. ஆனால் பூஜை பண்ணுறது எல்லாமே எங்கள் மாமா தான். இதில் பேசிக்காக இப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஒரு வாழை இலையில் இப்போ விரித்து ஃபஸ்ட்டு மஞ்சள் அந்த பன்னீர் மிக்ஸ் பண்ண தண்ணியை தெளிச்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு வாழை இலை விரிச்சுக்கிட்டாங்க. அதில் நம்மளுக்கு சாமிக்கு படையல் போடுவோம்ல, ஜஸ்ட் நம்மளுக்கு பழம், ஊதுபத்தி, தேங்காய் எல்லாம் வச்சு பண்ணுவோம்ல, அதை மாதிரி பேசிக்காக பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் எங்களுக்கு 21 பீடம் ஆக்சுவலாக எங்களுக்கு. ஸோ அதனால் அதை சுற்றி குட்டி குட்டி வாழைலையாக வச்சு அதில் கொஞ்சம் கொஞ்சமாக வாழைப்பழம், வெத்தலை வச்சு எல்லாமே சுற்றி சர்க்கிளாக பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கு பூஜை பண்ணி அதுக்கு மேலே ஒரு ஃபவுண்டேஷன் மாதிரி வைப்பாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, அது நம்மளோட துளசி ஆலி இருக்கும்ல, நம்ம காஞ்ச ஆலி ஃப்ரெஷ்ஷாட்ட இருக்கிற ஆலியை அது இந்த நமக்கு ஸ்ப்ரிங் மாதிரி பண்ணுறதுக்கு கீழே பேஸ் பண்ணுவாங்க. அதுக்கு மேலே வேப்பிலை, அதுக்கப்புறம் ரோஸ், அப்புறமா சம்மங்கி, என்னென்ன உண்டோ அந்த கலர்ஃபுல்லாக நம்மளுக்கு ஆல்ட்ரேஷன் பண்ணுற மாதிரி நீங்கள் பார்ப்பீங்க. ஒவ்வொரு வீடியோவாக வரும், அதில் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஆனால் இது லென்த்து வீடியோ. ஸோ அதனால் நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக கொடுத்துருக்கேன். ஏன்னா நான் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மேக் பண்ணி தான் எடுத்தேன் இந்த வீடியோ. ஸோ அதனால தான் கொஞ்சம் லாங்காக தெரியும். இது எங்களுக்கு 10 days நடக்கக்கூடிய கோயில் கூட. இது 8வது நாள் நடக்கக்கூடிய நைட்டு நடக்கும். இது அரேஞ்ச் பண்ணுறது நைட்டு 1 o'clock அரேஞ்ச் பண்ணாங்க. ஆக்சுவலாக 1:15 நைட்டு மிட் நைட்டில் 1:15 ஆச்சு இந்த டைம். ½ an hour பண்ணாங்க. 1:45 வரைக்கும் பண்ணாங்க. அப்புறம் 2 o'clock தான் சாமிக்கு பூஜை கொடுத்தாங்க. இது மற்ற சரௌண்டிங்கில் பண்ணுவாங்களா என்னன்னு தெரியல. ஆனால் இது எங்கள் அம்மா வீட்டில் நடக்கக்கூடிய, அந்த சரௌண்டிங்கில் நடக்கக்கூடிய வழக்கமாக பண்ணக்கூடிய சாமிக்கு வியாழக்கிழமை ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். ஃப்ரைடே வேறு மாதிரி இருக்கும். அது கெடா அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. அது வேறு மாதிரி படையெல்லாம் போடுவாங்க. இப்போது பன்னீர்லாம் தெளிச்சாச்சு. இப்போ ஒவ்வொன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அரேஞ்ச் பண்ணுவாங்க. அது நீங்கள் பின்னாடி வர வீடியோவில் பார்த்துட்டே இருப்பீங்க, பாருங்கள். குயிக்காக போட்டிருக்கேன். ஆக்சுவலாக நானுமே பூ உதுத்திட்டு தான் இருந்தேன். என்னோடய குட்டி கொஞ்சம் அழுதுட்டு இருந்தா. ஸோ அதனால் அவளை கொஞ்சம் பார்க்குறதுக்காக, அப்படி வேடிக்கை பார்க்குறதுக்காக வீடியோ எடுக்க வந்துட்டேன். ஸோ எல்லாருமே மற்ற எங்கள் மாமா ஒய்ஃப் எல்லாருமே, எங்கள் அம்மா எல்லாருமே பூ உதித்திட்டு இருந்தாங்க. அந்த நேரம் பூ உதித்தி கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இதை அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தோம். அது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. 3 வருஷம் நாங்கள் இது பார்க்குறதுக்காகவே 3 வருஷம் தவம் இருந்து காத்திருக்கணும். ஏன்னா நாங்கள் எங்கேருந்துலாமோ வருவோம். அப்போ தான் எங்களோட ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நாங்கள் மீட் பண்ண முடியும். எங்கள் தாத்தா சில பேர் இருப்பாங்க, சில பேர் இருக்க மாட்டாங்க 3 வருஷத்துக்குள்ளே. சில பேர் மேரேஜ் ஆகிருப்பாங்க, மேரேஜ் ஆகி பேபிஸோடு இருப்பாங்க. அந்த மாதிரிலாம் சூப்பராக இருக்கும். ஏன்னா எங்கள் ஃபேமிலிஸ் மட்டும்தான், வேறு யாருமே கிடையாது. இது ஃபேமிலி டெம்பிள். ஸோ இது கனியா வச்சுருந்தாங்க. நீங்கள் ஏற்கனவே நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருந்தேன். அதில் கனியா வச்சுருந்தாங்க. தங்கராஜா அப்படிங்கிறவர் தான் எங்களுக்கு சூப்பராக பண்ணார். அது எங்களுக்கு 1 day நைட்டு தான் அவங்க இருப்பாங்க. கனியாட்டு வச்சுருப்பாங்க. அதில் பயங்கரமாக இருந்துச்சு. அந்த கனியாங்கூட ஆடும்போது சாமி வீடியோ எடுக்க முடியல. ஏன்னா அது வீடியோ எடுக்கிறதுக்கு வாய்ப்பும் கிடைக்கலன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதனால் ரொம்ப அழகாக இருக்கும். அவங்க பயங்கரமாக அப்படி பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி இருக்கும். இது மேக்கிங் வெளியே இருந்து தான் வருவாங்க. தோவாலையிலேருந்து எங்களுக்கு வருவாங்க இது செய்கிறதுக்குன்னே விரதம் இருந்து வருவாங்கன்னு எங்கள் மாமா சொல்லியிருக்காங்க.
இது வந்து ஆக்சுவலாக வந்து உள் பீடம் வந்து உள் அலங்காரம் பண்ணுறதுக்கு எங்கள் மாமா தான் பண்ணுவாங்க. எங்கள் மாமா பசங்க அதை மாதிரி தான் பண்ணுவாங்க. குட்டீஸ்லேருந்தே செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு பீடம் பார்ப்பீங்க. நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு அட்டாச் பண்ணியிருக்கேன் சாமி. அந்த சாமி வந்து மாமாவோட பையன், குட்டி பையன்தான். அவனே வந்து அலங்காரம் பண்ணது. நீங்களே பாருங்களேன், உங்களுக்கே பிடிக்கும். ஆர்டிஃபிஷியலாக எங்கள் மாமாவே நிறையா பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலாக வந்து காலை தூக்குன மாதிரி சாமிலாம் உட்காந்துருக்க மாதிரிலாம் அந்த ஆர்டிஃபிஷியலாக வச்சுருப்பாங்க. ஆனால் சாமிலாம் வந்து ஸ்ட்ரைட்டாக நிற்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அதுலேயே குதிரையில் உட்காந்துருக்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் பண்ணியிருப்பாங்க. நீங்களே பார்த்தாலே தெரியும். இது வந்து துளசி ஆளி வச்சுட்டாங்களோ, அதுக்கப்புறமா ஃபுல்லாகவே வேப்பலை எவ்வளோ இது வைக்க முடியுமோ அவ்வளோ சொருகி வைப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு சாமிகளுக்கு வந்து அந்த ஸ்மெல் நல்லாயிருக்கும். எல்லாமே நம்மளுக்கு அம்மனுக்கு உகந்ததுன்னு. ஸோ அதனால் வந்து நிறைய வேப்பலை முறித்து அப்படியே சொருகி விடுவாங்க. அதுக்கப்புறம் கயிறு கட்டி அதை வந்து ஆல்ட்ரு பண்ணுறதுக்கு அது தொங்கல் போடுற மாதிரி அந்த சம்மங்கி மாலையை வந்து தொங்கலாக போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ரோஸ் இதெல்லாம் தான் இருக்கும். நாங்கள் ரோஸ் நிறைய உதுத்தி வச்சோம். அதுக்கப்புறம் வாடாமல்லி, அதுக்கப்புறம் கொழுந்துன்னு சொல்லுவோம்ல, மறிக்கொழுந்து, அந்த கொழுந்து, மல்லிப்பூ, சம்மங்கி பூ நிறைய உதுத்தி வச்சோம். எவ்வளோ இருந்துச்சு, நீங்கள் பார்த்தாலே தெரியும். ஒவ்வொன்றா கொட்டுவாங்க, பாருங்களேன் நீங்களே. 10 நாள் திருவிழா சூப்பராக ஜெயின்னு இருக்கும். ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். லைட்டிங்ஸ் பயங்கரமாக இருக்கும். அவங்கெல்லாம் வந்து எப்படா அந்த 3 இயர்ஸ்க்கு ஒரு வாட்டி தான் வர்றனால ரொம்ப ஜாலியாக இருக்கும். அப்போ தான் நாங்கள் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லாருமே மீட் பண்ணுவோம். ரொம்ப ஜாலியாக இருக்கும். சொல்லவே முடியாது, அந்த வார்த்தையே கிடையாது, அந்த மாதிரி தான் இருக்கும். எங்கள் கோயிலில் பானிபூரி கடை போட்டிருந்தாங்க, குல்கி சர்பத் அந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறமா இது வந்து 8th டே கோயில் இது ஃபங்க்ஷன் நடக்கும். இதுக்கப்புறமா ஃப்ரைடேக்குள்ளே 9th டேக்குள்ளது வந்து மத்தியானத்துலேருந்தே அதுவும் உச்சிக்கொடை தான் சொல்லுவாங்க. இதுவும் உச்சிக்கொடை தான். அடுத்த நாளும் உச்சிக்கொடை தான் சொல்லி அதை வந்து ஆடு வந்து பலி கொடுப்பாங்க. ஆடு பலி கொடுத்தா அது வந்து நேம்ஸை அவங்களோட நேர்ந்து விட்ட ஆடுகளை வந்து கொண்டு விடுவாங்க. அது வந்து ஃபஸ்ட்டெல்லாம் வந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடுவாங்க அந்த ஆடு பலி கொடுத்துட்டு. ஏன்னா சமைக்கிறதுக்கு ஆள் கிடையாது, அந்தளவுக்கு நம்மளுக்கு வந்து காசு புழங்குறது எதுவுமே கிடையாது. அந்த மாதிரி தான் கஷ்டத்தில் இருந்தாங்க. இப்போது நம்ம எல்லோரும் படித்து எடுத்து கொஞ்சம் டெவலப்பாக வந்ததுக்கப்புறமா அவங்கவுங்க வந்து இப்போ வந்து நம்மளுக்கு கேட்ரிங்லேருந்து ஆள் கொண்டு வந்திருக்காங்க. சமையலுக்கு ஆள் வச்சு அந்த மாதிரி சமப்பந்தி மாதிரி போட்டுட்டாங்க. சமப்பந்தி வச்சு அதுலேயே எல்லோரும் வந்து சாப்பிட்டுக்கலாம். ஊர்லேருந்துலாம் வருவாங்க சாப்பிட்றதுக்கு. அந்த மாதிரிலாம் பண்ணிட்டோம். ரொம்ப அழகாக இருக்கும். கெடா வந்து நிறையா ஆக்சுவலாக அந்த மாதிரி பண்ணுவாங்க. வெட்டி அதெல்லாமே சாப்பாடுக்கே எடுத்துருவாங்க. ஃபுல் மீல்ஸ்க்கே எடுத்துருவாங்க. அது சிக்கன் வந்து கட் பண்ணுவாங்க. சிக்கனை மட்டும் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போவாங்க. அது மட்டும்தான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போவாங்க. இது வந்து மட்டனை ஃபுல்லுமே எல்லாருக்குமே டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுவாங்க. இது பாருங்கள், இது வந்து மல்லி வைக்கிறாங்க. இது வந்து வெள்ளை சாமந்தி உதிர்த்திருந்தோம். அதையும் வச்சுட்டு அது கூடவே வந்து நம்மளுக்கு இடையில மறிக்கொழுந்து வைப்பாங்க. அது டிசைனே ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்து சொடலமாட சாமிக்கு வந்து உச்சிக்கொடை நைட்டு. இந்த திரவியம் தேடுறதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இது வந்து சாமக்கொடையில் வந்து அதை வந்து எடுக்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஒவ்வொரு ஆளும் வந்து ஓடி வந்து அது மேலே நின்று ஆடுவாங்க. அந்த சாமி மேலே வந்து இதுக்கு மேலே நின்று ஜம்ப் பண்ணவே ஆடுவாங்க. ரொம்ப பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். அந்த பூவை வாரி அப்படி போடும்போது ரொம்ப அழகாக இருந்தது. ஆக்சுவலாக வீடியோவில் வந்து கேப்சர் பண்ணும்போது அந்த அளவுக்கு அழகு வந்து ரொம்ப தெரியல. ஸோ இது வந்து நேச்சராக பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்தது. அதை பார்க்கவே ரொம்ப அழகாக அந்த தூக்கி வீசும்போது மேலே போயிட்டு அப்படி கீழே அப்படியே வரும்போது ரொம்ப அழகாக பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. நானும் அதையும் வந்து லைட்டாக ஆட் பண்ணியிருக்கேன். அது வந்து ஆனால் கொஞ்சம் தூரமாக இருந்தது தான் எடுக்க முடிஞ்சது. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் பாருங்கள், நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. இப்போ வைக்கிறாங்கல்ல அந்த செண்டுப்பூ மாதிரி, அதுலேயே அந்த இதில் கிளி மாதிரிலாம் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்தது. அந்த இதுலேயே அந்த பூவிலேயே வந்து அவங்க வந்து கிளி மாதிரி பண்ணியிருந்தது. ரொம்ப க்யூட்டாக அழகாக இருந்துச்சு. அது சென்டரில் வச்சுருக்காங்க. ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. இப்போ பாருங்கள், சாமி நைட்டு வந்து பூஜை கொடுத்துட்டாங்க.
கொடுத்த உடனே சாமிலாம் வந்தாங்க. எங்களுக்கு வந்து சாமி வந்து நிறைய ஆடுவாங்க. ஒரு 10 பேர்கிட்ட கூடுதல் ஆடுவாங்க. கூட ஆடும்போது எல்லாருமே எனக்கு வந்து எல்லாருமே எங்கள் மாமா ரிலேஷன்ஸ் தான் எல்லாருமே எனக்கு வந்து. ஸோ அதனால் எனக்கு அப்படி ஒன்றும் ரொம்ப பயமாக இருந்த மாதிரி இருக்காது. இருந்தாலும் ஒரு பக்தியாக ரொம்ப அழகாக இருக்கும், பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். உள்ளே வந்து பனானாலாம் சென்டரில் வச்சு அதெல்லாம் எடுத்த மாதிரி எல்லாமே அது மேலே சாமி போய் இன்னும் ஆடும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சு. நீங்களும் பாருங்கள், ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஆக்சுவலாக இது வந்து ரொம்ப பெரிய வீடியோ. நான் எவ்வளோ ஷார்ட்டாக கொடுக்க முடியுமோ அவ்வளோத்துக்கு கொடுத்துருக்கேன். 10 டேஸ்க்குள்ளே திருவிழாவை வந்து ஃபுல்லாக கொடுக்க முடியல. இது வந்து 1 டேக்குள்ளே இது தான். 2 o'clock ஸ்டார்ட் ஆச்சு சாமி. 4 o'clock ஆயிடுச்சு கம்ப்ளீட் ஆகிறதுக்கே. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் சாமியை பார்த்துட்டு அலங்காரம்லாம் பார்த்துட்டு தான் வந்தோம். ஆக்சுவலாக இது சாமியாடி முடிஞ்சோடனே நாங்கள் டிஸ்போஸ் பண்ணிட்டாங்க பசங்க. மாமா பசங்க எல்லோரும் மாமா எல்லாருமே சேர்ந்து தான் அதை அப்படியே புஷ் பண்ணிட்டு போனாங்க. கொஞ்சம் உருட்டி உருட்டி கொண்டு போன மாதிரி தான் போனாங்க. போனதுக்கப்புறம் தான் அவங்க வந்து கனியான் கூட ஆடுறதுக்கு அவங்களுக்கு ஃப்ரீயாக இருந்துச்சு. ஏன்னா அவங்க கனியானுக்கு ஆடுறதுக்கு அவங்களுக்கு ஃப்ரீயாக இல்லை. ஸோ அதனால் வந்து அதை டிஸ்போஸ் பண்ணிட்டாங்க. உடனே எடுத்து மாற்றிட்டு அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு ஃப்ரீயாக இருந்துச்சு. ரொம்ப அழகாக இருந்தது அதை பார்க்கவே. இது வந்து நைட் பார்க்குறதுக்காகவே அவ்வளோ க்ரௌடு வருவாங்க. எவ்வளோ லேட் ஆனாலுமே. ஏன்னா 3 இயர்ஸ்க்கு ஒரு வாட்டி வரனால அவ்வளோ ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுவோம் நாங்கள் இதெல்லாம் பார்க்குறதுக்கு. அதனால் உங்கள்கிட்டையும் ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. ஸோ அதனால் நானும் ஷேர் பண்ணிக்கிட்டேன். இதெல்லாம் அந்த சாமி வந்து ஹாப்பியாக பண்ணுவாங்களாம். அவங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குமா. அதனால தான் எங்கள் அம்மா அப்படி சொன்னாங்க. ஏம்மா அப்படி பண்ணுது அப்படின்னு கேட்கும்போது அப்படி ஹாப்பியாக பண்ணுவாங்க, அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அப்படின்ட்டு. ஆக்சுவலாக இது வந்து காவல் தெய்வம்ல நம்மளுக்கு. ஸோ அதனால் எங்களுக்கு ஃபுல்லாகவே நாங்கள் சுடலமாட சாமி கும்பிட்றவங்க தான். ஸோ அதனால் எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக அந்த 3 இயர்ஸ்க்கு வரும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அந்த ஸ்ப்ரிட் பாட்டில், 7 அப்பு, பெப்சி, ஃபேண்டா, மிரிண்டா எல்லாம் வச்சு டான்ஸ் ஆடினாங்க. அதுக்கப்புறம் ஒரு சாமி வந்து பால் வச்சு விளையாடும். அதுக்கப்புறம் உள்ளது நான் இதை இன்னொன்று வந்து போஸ்ட் பண்ணுறேன். இன்னொரு வாட்டி ஷார்ட்ஸ் வீடியோவில் வேணால் போஸ்ட் பண்ணுறேன். ஏன்னா அது கொஞ்சம் தான் இருந்துச்சு, அதை வேணால் போஸ்ட் பண்ணுறேன். பாலும் பேட்டு வச்சு அடிப்பாங்க. இது ஆக்சுவலாக வந்து விளக்கு பூஜை ஸ்டார்ட் ஆனது. இதுதான் எங்கள் மாமாவோட பையன் வந்து அலங்காரம் பண்ணது. இது எங்கள் மாமாலாம் அலங்காரம் பண்ணது. சொட்லமாட சாமி, பெரிய தெய்வங்கள் எல்லாமே சேர்ந்து இருக்கிற மாதிரி இருக்கும். காலசாமி அந்த மாதிரி. இது வந்து ஃபைனலாக ஃபினிஷ் ஆகிட்டோம். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.